ஜெபத்துக்கு ஆயத்தமாவோம். இல்லங்களில் இருக்கிற நாம் கிறிஸ்துவில் ஒரே மனதோடு கடவுளை மனதார புகழ்ந்து பாடி மகிமைப்படுத்துவோம். பாடியே அவர் பாதம் வீழ்ந்து பணிவோம் மகிழ்வோம். காலை வேளையிலே நம் நாதரை போற்றிடுவோம். காலை வேளையிலே நம் நாதரை போற்றிடுவோம். நிறைந்திடும் தேவனை வாழ்த்திடுவோம். காலை தோறும் புது கிருபையினால் நிறைந்திடும் தேவனை வாழ்த்திடுவோம். குறைகள் யாவும் குருசினில் ஏற்ற, குறைகள் யாவும் குருசினில் ஏற்ற திருமைந்தன் இயேசுவை வணங்கிடுவோம். திருமைந்தன் இயேசுவை வணங்கிடுவோம். சரணம் 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 சரணம். காலை வேளையிலே நம் நாதரை போற்றிடுவோம். காலை வேளையிலே நம் நாதரை போற்றிடுவோம். பாவத்தை உணர்த்தும் தினம் வழி நடத்தும் ஆவியாங்கடவுளை துதித்திடுவோம். பாவத்தை உணர்த்தும் தினம் வழி நடத்தும் ஆவியாங்கடவுளை துதித்திடுவோம். மூன்றில் ஒன்றாய் அருள் ஒளி சுடராய், மூன்றில் ஒன்றாய் அருள் ஒளி சுடராய் திகழ்ந்திடும் திரியேகரை நமஸ்கரிப்போம். திகழ்ந்திடும் திரியேகரை நமஸ்கரிப்போம். சரணம் 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 சரணம். காலை வேளையிலே நம் நாதரை போற்றிடுவோம். காலை வேளையிலே நம் நாதரை போற்றிடுவோம். துதி மாலையுடன் புகழ் பாடியே, துதி மாலையுடன் புகழ் பாடியே அவர் பாதம் வீழ்ந்து பணிவோம் மகிழ்வோம். காலை வேளையிலே நம் நாதரை போற்றிடுவோம். காலை வேளையிலே நம் நாதரை போற்றிடுவோம். சரணம் சரணம் சரணம்
ஆண்டவரை போற்றி பாடுங்கள், அவர் பெயரை வாழ்த்துங்கள். ஆண்டவர் மாட்சிமிக்கவர், பெரிதும் போற்றத்தக்கவர். தூய கடவுளை தூய கோலத்துடன் மாட்சிமைப்படுத்துவோம். யாவரும் முழந்தாளிட்டு இறைவேண்டல் செய்வோம். எல்லாம் வல்ல கடவுளே, இவ்வோய்வு நாளுக்காக இதயத்தின் ஆழத்திலிருந்து ஸ்தோத்திரம் 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 சொல்லுகின்றோம். இல்லங்களிலே அமர்ந்திருக்கிற நாங்கள் கிறிஸ்துவில் ஒருமித்த மனதோடு தம்மை மகிமைப்படுத்த இந்த வாய்ப்பினை தந்திருக்கிறீர். அதற்காக நன்றி அப்பா, உமக்கு நன்றி சொல்லுகின்றோம். இந்த தூய வழிபாட்டிலே நாங்கள் பாடுகின்ற பாடல்கள், படிக்க கேட்க இருக்கின்ற திருவார்த்தைகள், நாங்கள் கேட்கின்ற அருள் செய்தி எல்லாமே ஆசீர்வாதமாகவும் ஆண்டவரது தூய பேருக்கு மாட்சிமை சேர்க்கிறதாகவும் அமையட்டும். துவக்கம் முதல் முடிகிறது வரையிலும் நம்முடைய தூய பிரசன்னம் எங்களோடு நிறைவாக இருக்க வேண்டும் என்று கிறிஸ்து இயேசுவின் வழியாய் பணிவோடு கேட்கிறோம் நல்ல தந்தையே. ஆமென். ஆமென். கடவுளின் தூய பெயர் மாட்சிமைக்காக ஞானப்பாடலிலே 16வது பாடலை பாடுவோம். ஞானப்பாடல் 16. எல்லாருக்கும் மாவுன்னதர் கர்த்தாதி கர்த்தரே என்ற பாடல். வாழ்க 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 நீர்
99வது சங்கீதத்தை முறையாக படிப்போம். சங்கீதம் 99. கர்த்தர் ராஜரீகம் பண்ணுகிறார், ஜனங்கள் தத்தளிப்பார்களாக. அவர் கேருபீன்களின் மத்தியில் வீற்றிருக்கிறார், பூமி அசைவதாக. கர்த்தர் சீயோனில் பெரியவர், அவர் எல்லா ஜனங்கள் மேலும் உயர்ந்தவர். மகத்துவமும் பயங்கரமுமான உமது நாமத்தை அவர்கள் துதிப்பார்களாக, அது பரிசுத்தம் உள்ளது. ராஜாவின் வல்லமை நீதியில் பிரியப்படுகிறது. தேவரீர் நியாயத்தை நிறுத்துகிறீர். நீர் யாக்கோபில் நியாயமும் நீதியும் செய்கிறீர். நம்முடைய தேவனாகிய கர்த்தரை உயர்த்தி அவர் பாதப்படியிலே பணியுங்கள், அவர் பரிசுத்தம் உள்ளவர். அவருடைய ஆசாரியரில் மோசேயும் ஆரோனும் அவர் நாமத்தை பற்றி கூப்பிடுகிறவர்களில் சாமுவேலும் கர்த்தர் நோக்கி கூப்பிட்டார்கள். அவர் அவர்களுக்கு மறு உத்தரவு அருளினார். மேக ஸ்தம்பத்திலிருந்து அவர்களோடே பேசினார். அவர்கள் அவருடைய சாட்சி பிரமாணங்களையும் அவர் தங்களுக்கு கொடுத்த கட்டளைகளையும் கை கொண்டார்கள். எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, நீர் அவர்களுக்கு உத்தரவு அருளினீர். நீர் அவர்கள் கிரியைகளின் நிமித்தம் நீதி சரி கட்டின போதிலோ அவர்களுக்கு மன்னிக்கிற தேவனாய் இருந்தீர். இணைந்து படிப்போம். நம்முடைய தேவனாகிய கர்த்தரை உயர்த்தி அவருடைய பரிசுத்த பர்வதத்திற்கு நேராக பணியுங்கள், நம்முடைய தேவனாகிய கர்த்தர் பரிசுத்தம் உள்ளவர். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியிலும் இப்பொழுதும் எப்பொழுதுமான சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. ஆமென். யாவரும் முழந்தாளிட்டு நம்முடைய பாவங்களை கடவுளின் சமூகத்திலே அறிக்கை செய்வோம். ஆண்டவருக்கும் நமக்கும் தூய வாழ்வில் இருக்கின்ற தூரத்தை இந்நேரத்திலே நினைத்து பார்ப்போம். கடவுள் தம் பணிக்கென அழைத்தும் நாம் அழைப்பிற்கு உண்மையாய் இருந்தோமா என்பதை நினைத்து பார்ப்போம். சகிப்புத்தன்மை, மாயமற்ற அன்பு, இவைகளோடு பகை இருக்கும் இடத்தில் அன்பையும் மன்னிப்பையும் வாழ்வியலாய் வெளிப்படுத்த தவறுனோமா? கலகம் இருக்கும் இடத்தில் அமைதியையும், துக்கம் இருக்கும் இடத்தில் மகிழ்வையும் விதைக்க தவறுனோமா? சகலவிதமான கசப்பும் கோபமும் மூர்க்கமும் கூக்குரலும் தூஷணமும் பாவம் என்பதை இந்நேரத்திலே உணர்வோம். பொல்லார் தாம் செய்த பொல்லாப்பு நின்று விலகி நீதியையும் நேர்மையையும் கடைபிடித்தால் தம் உயிரை அவர்கள் காத்து கொள்வர். அவர்கள் உண்மையை கண்டுணர்ந்து தாம் செய்த குற்றங்கள் அனைத்து நின்றும் விலகிவிட்டால் அவர்கள் வாழ்வது உறுதி. அவர்கள் வாழ்வது உறுதி. வாழ்வோடு கடவுள் தந்திருக்கின்ற இந்நேரத்தில் சொல்லப்பட்டவைகளில் எதோடு அல்லது எவைகளோடு நான் ஒவ்வுகின்றேன், ஒவ்வாமல் இருக்கின்றேன்? என்னில் இருக்கின்ற தவறுகள் என்ன? உண்மையாக இந்நேரத்தில்
நம்மை நாமே தற்பரிசோதனை செய்து பார்ப்போம். அத்துமீறுகின்ற எல்லா தவறான சிந்தனைகளையும், நினைவுகளையும், செயல்களையும் சிலுவை நாணிகள் துளைத்து கட்டுப்படுத்துகிறது என்று அந்த கல்வாரி காட்சியை பார்த்து அகம் உடைந்து, அப்பா, நான் பாவம் செய்தேன், என் மேல் கிருபையாயிரும் என்று சொல்லி கேட்போமா? சில வினாடிகள் அமைதியாக இருந்து நம்மை நாமே தற்பரிசோதனை செய்து நாம் செய்திருக்கிற தவறுகளுக்காக மனம் வருந்தி அன்றைய சமூகத்திலே அறிக்கையிட்டு விட்டு விடுவோம். நம்முடைய பாவ அறிக்கைக்கு உதவியாக கீர்த்தனை பாடல்களிலே 253வது பாடலை ஒவ்வொரு வார்த்தைகளின் பொருளையும் உணர்ந்தவாறே பாவ அறிக்கைக்கு உதவியாக பாடுவோம். ஆரிடம் போவே நான் அவதிகள் மிகுந்திடில் ஆதரிப்பா என்னை ஐயனே. ஆரிடம் போவே நான் அவதிகள் மிகுந்திடில் ஆதரிப்பா என்னை ஐயனே. பாரினில் உனையல்லா பாவிக்கோரிடமுண்டோ யாருமில்லையே. கண்பாரும் என என்னாதா ஆரிடம் போவே நான் அவதிகள் மிகுந்திடல் ஆதரிப்பா என்னை ஐயனே. சித்தம் மீறங்காதோ திருவுள்ளம் கனியாதோ தினந்தீனம் படும்பாடு பாராதோ. சித்தம் மீறங்காதோ திருவுள்ளம் கனியாதோ தினந்தீனம் படும்பாடு தீராதோ. அத்தனை என் வீளை அத்தனையும் ஒரு தாண்டு ரட்சி தருளா. அன்பே என்னாருயிரே ஆரிடம் போவேனா நவதிகள் மிகுந்திடல் ஆதரிப்பா என்னை ஐயனே. ஆரிடம் போவேனா நவதிகள் மிகுந்திடல் ஆதரிப்பா என்னை ஐயனே. உரை உணர்ந்து மன்றாடுகின்ற அனைவருடைய குற்றங்களையும் ஆண்டவர் மன்னித்து புது வாழ்வினை தந்து மகிழ்ச்சியோடு வாழ்வதற்கேற்ப தம்முடைய ஆசீர்வாதத்தினாலே அனைவரை நிரப்புவாராக. ஆமென். கடவுளின் சமூகத்திலே தவறுகளை உணர்ந்து அறிக்கையிட்டு பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றுக் கொண்டிருக்கிற நாம் நமது வாழ்விலே கடவுள் செய்திருக்கிற ஒவ்வொரு நன்மைகளுக்காகவும் அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி கடவுளை மகிமைப்படுத்துவோம். கூப்பிடுகிற எளியவனையும் உதவியற்ற சிறுமையானவனையும் கர்த்தர் விடுவிப்பார் என்ற திருவாக்கிற்கேற்ப வாழ்வில் வெளிப்பட்ட கடவுளின் வியத்தகு விடுதலையின் செயல்களுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் என்று சொல்லுவோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம் சொல்லுகின்றோம். பலவீனனுக்கும் எளியவனுக்கும் கடவுள் இறங்கி எளியவர்களின் ஆத்துமாக்களை ரட்சிப்பார் என்ற மறை நூல் வாக்கிற்கேற்ப கடவுள் ரட்சித்திருக்கிறாரே, ஸ்தோத்திரம்
ஸ்தோத்திரம். அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம் சொல்லுகிறோம். கடவுள் நமக்கு தந்திருக்கும் பெற்றோர், பிள்ளைகள், உடன் பிறப்புகள், அயலகத்தார், நண்பர்கள் மற்றும் எல்லா நல் உறவுகளுக்காகவும் ஸ்தோத்திரம் என்று சொல்லுவோம். ஸ்தோத்திரம். ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம் சொல்லுகிறோம். கடவுள் நமக்கு தந்திருக்கிற ஆலோசனைகள், வழிகாட்டுதல்கள், தீர்மானங்கள், அறிவு, ஞானம், உறைவிடம், உணவு ஆகிய அனைத்திற்காகவும் அப்பா உமக்கு நன்றி என்று சொல்லுவோம். நன்றி அப்பா, உமக்கு நன்றி சொல்லுகிறோம். இயற்கையின் எல்லா விதமான நன்மைகளுக்காகவும் நன்றி சொல்லுவோம். காண்கிற நன்மைகள், காணக்கூடாத நன்மைகள் அநேகம் அநேகம். ஒவ்வொரு நாளும் கடவுள் எண்ணிலடங்கா நன்மைகளை நம் வாழ்க்கையிலே தந்து கொண்டிருக்கிறார். எல்லாவற்றுக்கும் மேலாக தன்னுடைய ஒரே பேரான குமாரனை சிலுவைக்கு ஒப்பு கொடுத்து விலை மதியாத இரத்தத்தினால் நம்மை மீட்டு, வாழ்க்கை உலகோடு முடிவதல்ல, நிலை வாழ்விருக்கிறது என்கிற நம்பிக்கையினை கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலிலே உறுதிப்படுத்தி நித்தமும் மீட்பின் பாதையிலே நடப்பதற்கு உதவி செய்து கொண்டிருக்கிறார் அல்லவா? எல்லாவற்றையும் நினைத்து சங்கீதக்காரோடு இணைந்து ஸ்தோத்திர ஜபத்தை பாடல் வாயிலாக பாடி கடவுளை மகிமைப்படுத்துவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. அருள்நாதர் இயேசு கிறிஸ்து கற்றுத்தந்த இறை வேண்டலை நாம் இணைந்து ஏறெடுப்போம். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுவது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குள் உட்பட பண்ணாமல் தீமை நின்று ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையவைகளே. ஆமென். மீண்டுமாக கடவுளின் தூய பெயர் மாட்சிமைக்காக கீர்த்தனையிலே 417வது பாடலை பாடுவோம். கீதம் 417. ஆத்தும ஆதாயம் செய்வோமே, இது ஆண்டவர்க்கு பிரியம் என்ற பாடல். ஆத்தும ஆதாயம் செய்குவோமே, இது ஆண்டவர்க்கு பிரியம். நாமதினால் ஆசீர்வாதம் பெறுவோ. ஆத்தும ஆதாயம் செய்குவோமே, இது ஆண்டவர்க்கு பிரியம்.
சாத்திரம் யாவும் தெரிந்த கிறிஸ்தையன் தஞ்சத்தை பெற்று நாம் இந்த மாவேளையில் ஆத்திரமாக முயற்சி செய்வோமாகில் அற்புதமான பலனை அடையலாம். ஆத்தும ஆதாயம் செய்குவோமே, இது ஆண்டவர்க்கு பிரியம். நாமதினால் ஆசீர்வாதம் பெறுவோம். வாழுலக முழுதையும் ஒருவன் சம்பாதித்து கொண்டாலும் ஒரு நாளும் அறியாத ஆத்துமத்தை அவன் நஷ்டப்படுத்தி விட்டார். ஆளுந்துரையவ ஞாயிறந்தாலுமே அத்தாலவனுக்கு லாபமில்லை என்று ஏழை ரூபங்கொண்டு ஞாலமதில் வந்த எம்பெருமான் கிறிஸ்தே சென்று சொன்னாரே. ஆத்தும ஆதாயம் செய்குவோமே, இது ஆண்டவர்க்கு பிரியம். நாமதினால் ஆசீர்வாதம் பெறுவோம். கெட்டு போன ஆத்துமாக்களை ரட்சிக்க மட்டில்லா தேவசுதன் வானை விட்டுலகின்கன பாடுபட்டு ஜீவன் விட்டதும் விந்தைதானே. துட்டையொருத்தியின் ஆத்துமத்தை மீட்க தூயபரன் முன்னோர் கிணற்றோரத்தில் இஷ்டமுடன் செய்த இரட்சண்ய வேலையே இந்த நிமிஷமே சிந்தையில் எண்ணியே. ஆத்தும ஆதாயம் செய்குவோமே, இது ஆண்டவர்க்கு பிரியம். நாமதினால் ஆசீர்வாதம் பெறுவோம். ஆத்தும ஆதாயம் செய்குவோமே, இது ஆண்டவர்க்கு பிரியம். நாமதினால் ஆசீர்வாதம் பெறுவோம். நற்செய்தி பாடத்தை படிக்க கேளுங்கள். தூய யோவான் எழுதிய நற்செய்தி 21வது அதிகாரம் 15வது வசனத்திலிருந்து 19வது வசனம் முடிய. தூய யோவான் எழுதிய நற்செய்தி 21வது அதிகாரம் 15வது வசனத்திலிருந்து 19வது வசனம் முடிய. அவர்கள் போஜனம் பண்ணின பின்பு இயேசு சீமோன் பேதுருவை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, இவர்களிலும் அதிகமாய் நீ என்னிடத்தில் அன்பாயிருக்கிறாயா என்றார். அதற்கு அவன், ஆம் ஆண்டவரே, உம்மை நேசிக்கிறேன் என்பதை நீர் அறிவீர் என்றான். அவர், என் ஆட்டு குட்டிகளை மேய்ப்பாயாக என்றார். இரண்டாம் தரம் அவர் அவனை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ என்னிடத்தில் அன்பாயிருக்கிறாயா என்றார். அதற்கு அவன், ஆம் ஆண்டவரே, உம்மை நேசிக்கிறேன் என்பதை நீர் அறிவீர் என்றான். அவர், என் ஆடுகளை மேய்ப்பாயாக என்றார். மூன்றாம் தரம் அவர் அவனை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ என்னை நேசிக்கிறாயா என்றார்.
என்னை நேசிக்கிறாயா என்று அவர் 3ஆம் தரம் தன்னை கேட்டபடியினாலே பேதுரு துக்கப்பட்டு, ஆண்டவரே, நீர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறீர், நான் உம்மை நேசிக்கிறேன் என்பதையும் நீர் அறிவீர் என்றான். இயேசு, என் ஆடுகளை மேய்ப்பாயாக என்றார். நீ இள வயதுள்ளவனாய் இருந்தபோது உன்னை நீயே அறை கட்டி கொண்டு உனக்கு இஷ்டமான இடங்களிலே நடந்து திரிந்தாய். நீ முதிர் வயதுள்ளவனாகும் போது உன் கைகளை நீட்டுவாய், வேறொருவன் உன் அறையை கட்டி உனக்கு இஷ்டமில்லாத இடத்துக்கு உன்னை கொண்டு போவான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார். இன்னவிதமான மரணத்தினாலே அவன் தேவனை மகிமைப்படுத்த போகிறான் என்பதை குறிக்கும்படியாக இப்படி சொன்னார். அவர் இதை சொல்லிய பின்பு அவனை நோக்கி, என்னை பின்பற்றி வா என்றார் என்பதே. கிறிஸ்துவுக்கே மகிமை உண்டாவதாக. ஜெபம் செய்வோம். அன்பு கடவுளே, உம் திருமுகத்தை பார்த்து நிற்கிற இந்நேரம் நீர் எங்களுக்கு உம் கண்களிலே தயவு கிடைக்கும்படிக்கு செய்ய உம்முடைய திருமுகத்தை பார்த்து பணிவோடு வேண்டி நிற்கிறோம். ஆண்டவரே, இந்த ஓய்வு நாளின் காலை பொழுதிலே தங்கள் இல்லங்களிலே அமர்ந்து உம்மை மாட்சிமைப்படுத்தி கொண்டிருக்கிற இந்நேரத்திலே ஒவ்வொரு பேருக்கும் ஒவ்வொரு விதமான தேவைகள் இருக்க, அவைகளுக்காக உம்முடைய திருமுகத்தை பார்த்து நாங்கள் கேட்கிறோம். ஆண்டவர் தம் விருப்பப்படி இறங்குகிறவர், எங்களுக்குரியவைகளை தருகிறவர். அந்த நம்பிக்கையிலே நின்று உம்மை பார்த்து வேண்டி நிற்கிறோம். இந்த நாட்களிலும் பலவீனங்களோடு இருக்கிற அத்தனை பேருக்காகவும் ஆண்டவரே உம்முடைய சமூகத்தை பார்த்து ஜெபிக்கிறோம். கோவிட்-19 ஆங்காங்கே பாதிக்கப்பட்டு இருக்கிற எல்லா மக்களுக்காகவும் பணிவோடு நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா, நீர் விடுதலை தார். வெளிநாடுகளிலே சென்று பணி புரிந்து கொண்டிருக்கிற நிலைகளிலே பாதிப்பிற்குள்ளாகி இருக்கிற மக்களுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நீர் அவர்களை தேற்றுவீராக. பலவீனங்களோடு இருக்கிறவர்களுக்கு கர்த்தர் நல்ல பலனை தாரும் என்று ஜெபிக்கிறோம். அன்பின் தூய கடவுளே, பல பல நோய்களினாலே பாதிக்கப்பட்டு தங்கள் சென்று கொண்டிருக்கின்ற மருத்துவமனைக்கு செல்ல இயலாமல் இருக்கிற இந்த சூழ்நிலைகளை உம்முடைய சமூகத்திலே வைத்து ஜெபிக்கிறோம். அன்பு கடவுளே, பலவீனங்களோடு இருக்கிற இத்தகைய சூழ்நிலைகளில் ஆண்டவர் ஆலோசனையை தரவும், ஆண்டவர் விடுதலையை தரவும் தாழ்பணிந்து கேட்கிறோம். அப்பா, எந்த நோய்களாக இருந்தாலும் நீர் ஒருவர் தான் அதற்கு பரிகாரி, விடுதலை தர வல்லவர். அந்த நம்பிக்கையிலே நாங்கள் உம்முடைய சமூகத்தை பார்த்து ஜெபிக்கிறோம்.
ஆண்டவரே நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. இந்த நாட்களிலும் ஆண்டவரே வெவ்வேறு விதமான தொழில்களை செய்கிற எல்லா மக்களுக்காகவும் ஜெபிக்கிறோம். பிசினஸ் செய்கிற மக்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். வியாபாரம் செய்கிற மக்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். விவசாயம் செய்கிற மக்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். வாகனங்களை வைத்திருப்போருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். சிறு தொழில்களை செய்து கொண்டிருக்கிற மக்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். கடவுளே, வேறு விதமான தொழில்களை செய்து கொண்டிருக்கிறவர்கள், தின கூலி வேலை முதல் எல்லா பணிகளையும் செய்கிற, தனியார் பொது துறைகளிலெல்லாம் பணிபுரிகின்ற எல்லா மக்களோடும் நம்முடைய அருள் நிறைவாக இருக்க கேட்கிறோம். விசேஷமாய் இந்த நாட்களில் பணிபுரிந்து கொண்டிருக்கின்ற மருத்துவர்கள், தாதியர்கள், இதர எல்லா பணியாளர்களுக்காகவும் நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் அவர்களை காத்து கொள்ள பணிவோடு கேட்கிறோம். சமூகத்திலே சிறந்த சேவைகளை செய்து கொண்டிருக்கிற மக்கள் மனம் தளராமல் தங்களால் இயன்ற அளவிற்கு இந்த சேவைகளை தொடர்வதற்கு கடவுள் உதவி செய்ய உம்முடைய சமூகத்தை பார்த்து நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் அன்பின் தூய கடவுளே, இந்த நாட்களிலும் திருமண காரியங்கள் ஒழுங்குபடுத்தப்பட்ட நிலையில் இருப்போருக்காக ஜெபிக்கிறோம். ஜெபத்தோடு ஆயத்தப்பட கடவுளே நீர் உதவி செய்ய உம்முடைய சமூகத்தை பார்த்து நாங்கள் வேண்டி நிற்கிறோம். ஆண்டவரே, உயர் கல்விகளுக்கான அட்மிஷன் நடைபெற்று கொண்டிருக்கிற இந்த நாட்களில் பிள்ளைகள் எதிர்பார்க்கின்ற அளவிலே கடவுளின் விருப்பப்படி கிடைக்க வேண்டிய உயர் கல்வியினை பிள்ளைகள் பெற்று வாழ்க்கையிலே முன்னேறி வருவதற்கு, இந்த சமூகத்திலே வருகின்ற காலத்தில் சிறந்த பணிகளை செய்வதற்கு கர்த்தர் உதவி செய்ய கேட்கிறோம். வேலை இல்லை என்று சொல்லி வேதனையோடு இருக்கிற மக்களுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, மனபாரங்களோடு இருக்கிற அத்தனை மக்களையும் கர்த்தர் சந்திக்கவும், கர்த்தர் வழிகாட்டவும், தேவைப்படும் மாற்று வழிகளை காட்டவும் உம் பாதம் பணிந்து கேட்கிறோம் அப்பா. எங்கள் தூய கடவுளே, இந்த நாட்களிலும் நீர் எங்களுக்கு வேண்டிய நல்ல காலநிலையை தொடர்ச்சியாய் தரும்படிக்கு கேட்கிறோம். இயற்கையும் எங்களுக்கு சாதகமாக இருக்க உம் பாதம் பணிந்து நாங்கள் கேட்கிறோம் அப்பா. மேலும் கடவுளே, விசேஷமாய் இழப்புகளை சந்தித்து இருக்கிற ஒவ்வொரு மக்களுக்காக ஜெபிக்கிறோம். இழப்புகளை ஆண்டவரே தாங்க முடியாமல் வேதனையோடு இருக்கிற எல்லா மக்களோடும் ஆண்டவருடைய கிருபை நிறைவாக இருக்க கேட்கிறோம். உலகம் கொடுக்கக்கூடாத சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன் என்று சொன்ன ஆண்டவருடைய சமாதானத்தாலே ஒவ்வொரு பேரையும் தேற்றும்படிக்கு கடவுளை நீர் அருள்த்தார். இந்த மாவட்டத்திலே இந்த நாளிலே சொல்லப்படுகின்ற நற்செய்திகள் நல்ல தாக்கத்தினை தருகிறதாக இருக்க, கடவுளோடுள்ள உறவிலே இன்னும் ஆழமாய் செல்வதற்கு உதவி செய்கிறதாக இருக்க கடவுளை நீர் அருள்தாரும். ஆண்டவரே, இந்த தேசத்தின் எல்லா மாநிலங்கள், உலக நாடுகள் எல்லாவற்றிற்காகவும் ஜெபிக்கிறோம். இந்த தேசத்தை ஆளுகை செய்கிறவர்கள் மற்றும் உலக அளவில் இருக்கிற எல்லா நாட்டு தலைவர்கள் அத்தனை பேருக்காகவும் ஜெபிக்கிறோம் அப்பா. உலக அளவிலே சொல்லப்படுகின்ற ஆண்டவருடைய வார்த்தைகள் உலக அளவிலே பெரிய மாற்றத்தை தரட்டும். அது இறையரசருக்கு நேரே நடத்துகின்ற வார்த்தைகளாக இருக்க ஆண்டவர் உதவி செய்ய பணிவோடு கேட்கிறோம். இந்த நாளிலும் கேட்க இருக்கின்ற செய்திகள் எங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக இருக்க கடவுளே நீர் அருள் தாரும் என்று ஜெபிக்கிறோம். உம்முடைய அரசு வரட்டும் அப்பா, உம்முடைய அரசு வரட்டும் என்று சொல்லி கேட்கிறோம். நீதியும் சமாதானமும் முத்தம் செய்கிற உம் அரசை நோக்கி நிற்கிறோம். கர்த்தர் தொடர்ந்து நடத்தும் பெரிய காரியங்களை செய்யும். உம்முடைய தூய பெயர் மட்டும் ஆட்சிமைப்படட்டும். எங்களை தாழ்த்தி உம்முடைய அன்பு கரங்களிலே ஒப்புவிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் வழியாய் கேட்கிறோம் நல்ல தந்தையே, ஆமென். பிதாவாகிய கடவுளாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இல்லங்களிலிருந்து ஆண்டவரை
தொழுது கொள்ளுகின்ற அனைவருக்கும் காலை வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்ளுகின்றோம். காணாத ஆட்டின் பின்னே கர்த்தர் கண்ணீருடன் அடைந்தார், அன்போடு உன்னை அழைக்கின்றார், இன்றே திரும்பி வா என்ற பாடலை பாடுவோம். காணாத ஆட்டின் பின்னே கர்த்தர் கண்ணீருடன் அலைந்தார், அன்போடு உன்னை அழைக்கின்றாரே, இன்றே திரும்பி நீ வா. அன்போடு உன்னை அழைக்கின்றாரே, இன்றே திரும்பி நீ வா. காணாத ஆட்டின் பின்னே முள்ளும் புதரும் காடு மலையும் உள்ளம் உடைந்தேசு தேடுகின்றார். உள்ளம் புதரும் காடு மலையும் உள்ளம் உடைந்தேசு தேடுகின்றார். சிற்றின்ப சேற்றினில் சிக்கினதால் சாத்தான் வலையில் நீ சிறையாகினாய். சிற்றின்ப சேற்றினில் சிக்கினதால் சாத்தான் வலையில் நீ சிறையாகினாய். காணாத ஆட்டின் பின்னே என்ன துன்பம் தொல்லைகள் வந்து இயேசுவின் பாதை நீ விட்டுடாதே. என்ன துன்பம் தொல்லைகள் வந்து இயேசுவின் பாதை நீ விட்டுடாதே. நீதி நிறைந்த தம் கரங்களை நீட்டி உன்னை தாங்கி பயம் நீக்குவார். நீதி நிறைந்த தம் கரங்களை நீட்டி உன்னை தாங்கி பயம் நீக்குவார். காணாத ஆட்டின் பின்னே எத்தனை நேரம் உன்னை அழைத்தார், இத்தனை காலம் நீ தள்ளலாமோ. எத்தனை நேரம் உன்னை அழைத்தார், இத்தனை காலம் நீ தள்ளலாமோ. கர்த்தரின் சித்தம் உன் வேளையிதே, கண்டு உணர்ந்து விரைந்தே நீ வா. கர்த்தரின் சித்தம் உன் வேளையிதே, கண்டு உணர்ந்து விரைந்தே நீ வா. காணாத ஆட்டின் பின்னே கர்த்தர் கண்ணீருடன் அலைந்தார், அன்போடு உன்னை அழைக்கின்றாரே, இன்றே திரும்பி நீ வா. அன்போடு உன்னை அழைக்கின்றாரே, இன்றே திரும்பி நீ வா. காணாத ஆட்டின் பின்னே ஜெபம் செய்வோம். வாழ்வு தருகின்ற வார்த்தையினை வாழ்விலே தந்து அதனூடாக தம் விருப்பம் நிறைவேற்றப்படுவதற்கேற்ப வழிநடத்துகிற நல்ல ஆண்டவரே, அழைக்கப்பட்டிருக்கின்ற அனைவரும் தம் பணியினை நிறைவேற்றுவதற்கு
கர்த்தர் அனைவரையும் ஆற்றல் படுத்தவும், வார்த்தையிலே நிலைத்திருந்து ஆண்டவருக்கு ஏற்புடைய நிலைமையிலே வாழ்ந்து இறையரசன் இந்த உலகத்திலே கட்டி எழுப்புகின்ற பணியிலே அனைவரும் தங்களை முழுமையாக ஈடுபடுத்தி வாழ கர்த்தர் உதவி செய்யும்படி ஜெபிக்கிறோம். தம்முடைய வார்த்தையினாலே அனைவரை நிரப்பு. பேசுகிற அடியனை தம்முடைய சட்டை மறைவுக்குள்ள மறைத்தரலும். கேட்கிற அனைவரும் வார்த்தையிலே நிலைத்திருந்து வாழ ஆண்டவர் அருள்தாரு. இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறோம். ஜெபங்கேளும் வேதாவே. ஆமென். இந்த நாளில் சிந்தனைக்காக அருள்பொழிவு திருப்பணி ஆர்டன் மினிஸ்ட்ரியை குறித்து இன்று நாம் சிந்திக்க இருக்கின்றோம். ஆர்டினேஷன் என்கிற ஆங்கில வார்த்தையானது ஆர்டர் என்று சொல்லக்கூடிய வார்த்தையிலிருந்து வந்தது. இதன் பொருள் என்னவென்றால், திருச்சபையின் திருப்பணியை ஒழுங்குபடுத்த மக்களை ஏற்படுத்துவது என்பது. திருச்சபை என்பது அழைக்கப்பட்டு தெரிவு செய்யப்பட்ட மக்களாலான ஒரு அமைப்பு திருச்சபை. இந்த திருச்சபையின் அமைப்பின் பணியினை ஒழுங்குபடுத்துவது அருள்பொழிவு பெற்ற அருட்பணியாளர்களால் அது நிறைவேற்றப்படுகின்றது. அருட்பணியின் நோக்கம் என்ன என்பதையும் நாம் அறிந்து கொள்ள வேண்டும். கிறிஸ்துவின் உடலாகிய சபையை கட்டி எழுப்புவது அருட்பணியின் நோக்கம். ஆகவேதான் எபேசியர் 4வது அதிகாரம் 13வது வசனத்தின்படி சிலரை அப்போஸ்தலராகவும், சிலரை தீர்க்கதரிசிகளாகவும், சிலரை சுவிசேஷகராகவும், சிலரை மேய்ப்பராகவும், போதகராகவும் வைத்திருக்கிறார் என்று படிக்கின்றோம். இதிலே ஆயர்பணியானது முக்கியத்துவம் பெறுவதையும் நாம் கண்டுகொள்ள முடிகின்றது. இந்த நேரத்திலே அருள்பொழிவு அருள்பணி அல்லது ஆயர்பணியின் 3 தன்மைகளை குறித்து இன்று நமக்கு தரப்பட்டிருக்கின்ற 3 திருமறை பகுதியிலிருந்து நாம் சிந்திக்க ஆயத்தப்படுவோம். முதலாவது ஆயர் திருப்பணியிலே முதல் தன்மை பாதுகாத்தல். பாதுகாக்க வேண்டிய பொறுப்பினை ஆண்டவர் தந்திருக்கின்றார். பாதுகாக்க வேண்டும். கடவுளுடைய திருக்கூட்டத்தார் என்று அழைக்கப்பட்ட இஸ்ரவேல் ஜனங்கள் கடவுளின் நீதி நெறியிலிருந்து விலகி தங்களுடைய விருப்பத்தை நிறைவேற்றுவதற்கும் பிற கடவுள் வழிபாட்டிலும் தங்களை ஈடுபடுத்திக் கொள்ளுகின்றார்கள். அதனால் மோசே மூலமாக கொடுக்கப்பட்ட 10 கற்பனையிலே முதல் திரு சட்டத்தை அவர்கள் மீறுகின்றார்கள். யாத்திராகம புஸ்தகம் 20வது அதிகாரம் 23வது வசனத்தில், நீங்கள் எனக்கு ஒப்பாக வெள்ளியினாலோ பொன்னினாலோ தெய்வங்களை உங்களுக்கு உண்டாக்க வேண்டாம் என்று அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருந்த அந்த முதல் கட்டளையை அவர்கள் முற்றிலுமாக மீறி விடுகின்றார்கள். இது கடவுளுடைய பார்வையிலே தீமையானதாகவும் பாவமானதாகவும் காணப்படுகின்றது. ஆகவே அவர்கள் செய்த அந்த தீமையிலிருந்து, அந்த பாவத்திலிருந்து அவர்களை காக்க வேண்டும் என்பதற்காக எசேக்கியேல் தீர்க்கனை ஆண்டவர் தன்னுடைய பணிக்காக தெரிந்தெடுத்து அவரிடத்திலே ஆண்டவர் கூறுவது, எசேக்கியேல் தீர்க்கனின் புஸ்தகம் 33வது அதிகாரம் 7வது வசனத்திலே, மனுபுத்திரனே, நான் உன்னை இஸ்ரவேல் வீட்டாருக்கு காவற்காரனாக நியமித்துள்ளேன். என் வாயின் வார்த்தைகளை கேட்டு அவர்களை என் நாமத்தினால் எச்சரிக்கை செய் என்ற எச்சரிப்பின் செய்தியை கூறும்படியாக ஆண்டவர் அவரிடத்திலே கூறுகின்றார். இவர்கள் அழிவிலிருந்து காக்கப்பட வேண்டும். ஆகவே கடவுளின் வார்த்தையை எச்சரிப்பின் செய்தியாக தீர்க்கன் கூற வேண்டியது அவசியமாக காணப்படுகின்றது. மனிதன் கடவுளுக்கு மாறாக வாழும் போது, எதிராக செயல்படும் போது எச்சரிப்பின் செய்தியானது வெளிப்பட்டு கொண்டே இருக்கின்றது. அந்த எச்சரிப்பின் செய்தியினை கேட்டு வாழ்வை வழியை
சீர்படுத்தும் போது கடவுளுடைய பாதுகாவலை வாழ்விலே பெற்றுக்கொள்ள முடியும். இன்று வாழ்வை சீர்படுத்துவதற்குரிய செய்தியை மனிதன் கேட்க விரும்புவதில்லை. எச்சரிப்பின் செய்தியினை மனிதன் ஏற்றுக்கொள்ள விரும்பாதவனாக ஆசீர்வாதமான வார்த்தைகள் தங்கள் வாழ்விலே வெளிப்பட வேண்டும் என்று விரும்புகின்ற ஒரு காலத்திலே வைக்கப்பட்டிருக்கின்றோம். தீய வழியிலிருந்து மனிதன் வழியை சுவைப்படுத்துகின்ற நேரத்தில் வாழ்வு வளமாக அமைக்கப்படுகின்றது. அதற்கு ஏதுவாக ஆண்டவர் எச்சரிப்பின் செய்தியினை தருகின்றார். வார்த்தையை கேட்டு வாழ்வை சீர்படுத்துகிறவர்களுடைய வாழ்வு வளமாக அமையும் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஒரு நாள் எசேக்கியேல் தீர்க்கன் தெருமுனைக்கு சென்று கூரிய கத்தியை எடுத்து தன்னுடைய தலைமுடியையும் தாடியையும் சிரைத்து தராசிலே 3 கூறுகளாக பங்கெடுக்கின்றார். அதிலே ஒரு பங்கை நெருப்பிலிட்டு எரித்து இன்னொரு பங்கை கூரிய கத்தியினாலே நறுநறுவென்று அவர் வெட்டுகின்றார். கடைசி பங்கை காற்றிலே அவர் பறக்க விடுகின்றார். அகப்படாத முடியை ஒரு பையிலே அவர் பத்திரப்படுத்தி வைக்கின்றார். இந்த செய்தியானது எசேக்கியேல் தீர்க்கதரிசி புத்தகம் 5வது அதிகாரத்திலே இந்த செய்தி சொல்லப்பட்டிருக்கின்றது. இதில் வெளிப்படுகின்ற உண்மை என்னவென்றால், நெருப்பிலிடப்படுவீர்கள். எச்சரிப்பின் செய்தியினை கேட்டு வாழ்க்கையை சீர்படுத்தாத போது நெருப்பிலிடப்படுவீர்கள், துன்புறுத்தப்படுவீர்கள். மீந்திருப்பவர்களை ஆண்டவர் கூட்டி சேர்ப்பார் என்பதுதான் அதில் வெளிப்படுகின்ற கருத்தாக காணப்படுகின்றது. எச்சரிப்பின் செய்தியினை கேட்டு வாழ்க்கையை சீர்படுத்தி கொள்ளுகின்றவர்கள் வாழ்வு ஆசீர்வாதமாக அமைகின்றது. இல்லை என்றால் இவர்களுக்கு ஏற்பட்ட அந்த சூழ்நிலை வாழ்க்கையிலே உருவாகும் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். மீண்டுமாக தீர்க்கன் மூலமாக ஆண்டவர் கூறுவது என்னவென்றால், எசேக்கியேல் தீர்க்கதரிசி புத்தகம் 33வது அதிகாரம் 11வது வசனத்திலிருந்து 16வது வசனம் வரை படிக்கும்போது, இஸ்ரவேல் வம்சத்தாரே, உங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்புங்கள். நீங்கள் நம்பி இருக்கிற நாடு, இனம், சமயம், ஆலயம், அரசு அனைத்தும் அழிக்கப்படும். அந்நிய நாட்டில் அடிமைப்பட வேண்டியது இருக்கும். ஆகவே நீங்கள் பொல்லாப்பை விட்டு விலகி நீதியையும் நேர்மையும் நிறைவேற்றுங்கள், அப்பொழுது பிழைப்பீர்கள் என்கிற செய்தியினை ஆண்டவர் கூறுகின்றார். உங்களுடைய பொல்லாத வழிகளை விட்டு நீங்கள் உங்கள் வாழ்வை சுவைப்படுத்தும் போது, நீதியும் நேர்மையும் நிறைவேற்றுகின்ற வாழ்க்கையில ஏற்படுத்திக் கொள்ளும் போது, அதன் பின்புதான் நீங்கள் பிழைப்பீர்கள் என்று ஆண்டவர் குறிப்பிடுகின்றார். இன்று கோவிட்-19 பெருகிக் கொண்டிருக்கின்றதை நாம் பார்க்கின்றோம். இதற்கு காரணம் என்ன என்று சிந்திக்க வேண்டும். மனிதனுடைய பொல்லாத செயல்கள் அதற்குரிய காரணமாக காணப்படுகின்றது. ஆண்டவரை அறிந்த நாடுகளிலும் ஆண்டவரை தொழுது கொள்ள வேண்டிய மக்கள் அதற்கு மாறாக செயல்படுவதனாலே பலவிதமான தீமையான காரியங்களிலே ஆலயத்தை ஆராதனையை பயன்படுத்துவதனாலே ஆண்டவருடைய கோபாக்கினையானது அதிகரித்து அதன் மூலம் விளைவாக பலவிதமான அழிவுக்குரிய காரியங்கள் நிகழ்ந்து கொண்டிருப்பதை நாம் பார்க்கின்றோம். மனிதன் தங்களுடைய பொல்லாத வாழ்வினை வழியினை விட்டு சீர்படுத்தி நீதி நேர்மையுடன் வாழும்போது கடவுள் உடனிருந்து எந்த விதமான அழிவுக்கு ஒப்பு கொடுக்காமல் அனைவரையும் பாதுகாத்து நடத்துவதை வாழ்விலே காண முடியும். ஆகவே ஒவ்வொருவரும் தங்கள் வாழ்வை குறித்து சிந்தித்து வாழ்விலே காணப்படக்கூடிய பொல்லாத வழிகள், செயல்கள் அனைத்தையும் வாழ்க்கை விட்டு அகற்றிவிட்டு நீதி நேர்மையுடன் கூடிய வாழ்விலை ஏற்று வாழும்போது கர்த்தருடைய பாதுகாவலை வாழ்விலை பெற்றுக்கொள்ள முடியும். எச்சரிப்பின் செய்தியினை ஆண்டவர் தருகின்றார். கேட்டு வாழ்வை சீர்படுத்தும் போது வாழ்க்கை வளமாக அமையும் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். கடவுள்
தம்மை நம்பி வாழ்கின்ற அனைவரோடும் கூட இருக்கின்றபடியினாலே அவர்களை அழிவிலிருந்து காப்பாற்றக்கூடியவராக இருக்கின்றார். அழிவுக்கு எவரையும் ஒப்புக் கொடுக்கின்ற ஆண்டவர் அல்ல. தம்மை தேடுகிறவர்களுக்கு, தம்மை நம்பி வாழ்கின்ற மக்களுக்கு ஆண்டவர் துணையாக இருந்து அவர்களை எப்பொழுதும் பாதுகாக்கக்கூடியவர் என்பதையும் அறிந்து கொள்ள வேண்டும். எசேக்கியேல் தீர்க்கதரிசி புஸ்தகம் 45வது அதிகாரம் 22வது வசனத்திலே, பூமியின் எல்லை எங்கும் உள்ளவர்களே என்னை நோக்கி பாருங்கள், அப்பொழுது ரட்சிக்கப்படுவீர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எரேமியா தீர்க்கதரிசி புஸ்தகம் 39வது அதிகாரம் 18வது வசனத்தில், நீ என்னை நம்பினபடியினால் உன்னை நிச்சயமாக விடுவிப்பேன், நீ பட்டயத்திற்கு இரையாவதில்லை, உன் பிராணன் உனக்கு கிடைத்த கொள்ளை பொருளை போல இருக்கும் என்று ஆண்டவர் கூறுகின்றார். கடவுள் தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டு திருநிலைப்படுத்தப்பட்ட அருட்பணியாளர்கள் வழியாக மக்களை அழிவிலிருந்து பாதுகாக்கின்ற பணியினை ஆண்டவர் செய்கின்றார். அவர் வார்த்தையை வாழ்விலே ஏற்று வாழ்வை சீர்படுத்தி ஆண்டவருக்கு ஏற்புடைய நிலைமையிலே வாழும்போது எந்த அழிவுக்கும் ஒப்பு கொடுக்காமல் கர்த்தர் பாதுகாத்து நடத்துவதை வாழ்விலே காண முடியும். ஆகவே ஆண்டவருடைய வார்த்தையினை கேட்கின்ற அனைவரும் தங்கள் வாழ்க்கை எவ்வாறு காணப்படுகின்றது என்று சிந்தித்து ஆண்டவர் வாழ்விற்கு துணையாக இருந்து எந்த விதமான தீமைகளுக்கும், எந்த விதமான அழிவுக்கும், எந்த விதமான கடினங்களுக்கும் கஷ்டங்களுக்கும் ஒப்பு கொடுக்காமல் கர்த்தருடைய பாதுகாவலை பெற்றுக் கொள்வதற்கு ஏற்ப வாழ்க்கையை சீர்படுத்தி நீதி நேர்மையுடன் வாழ்வதற்கு வாழ்வை ஆயத்தப்படுத்திக் கொள்ளும் போது கர்த்தருடைய பாதுகாவலை எல்லா சூழ்நிலையிலும் வாழ்விலே பெற்றுக்கொள்ள முடியும். இரண்டாவது, பாசமாய் இருத்தல். ஆயர் பணிவிடையிலே கண்டுகொள்ளக்கூடிய இரண்டாவது உண்மை என்னவென்றால் பாசமாய் இருத்தல். பாசமாய் இருக்க வேண்டும். இயேசுநாதர் உயிர்த்தெழுந்த பின்பு பயந்து வாழ்ந்த சீடர்களின் பயத்தை அகற்றிவிட்டு அருள்பணியினை நிறைவேற்றுவதற்கு அவர்களை அதிகாரப்படுத்துகின்றார். யோவான் நற்செய்தி நூல் 21வது அதிகாரம் 15வது வசனத்திலிருந்து 19வது வசனம் வரை உள்ள பகுதியை படிக்கின்ற நேரத்தில் அந்த பகுதியானது இயேசுநாதருக்கும் பேதுருவுக்கும் இடையே நடைபெற்ற ஒரு உரையாடலாக அந்த பகுதி தரப்பட்டிருக்கின்றது. அது மட்டுமல்ல, இந்த உரையாடலானது அருள்பணியின் அடித்தளமாக அந்த பகுதி காணப்படுவதையும் நாம் கண்டுகொள்ள முடிகின்றது. அருள்பணி நிறைவேற்ற இருக்கின்ற பேதுருவின் அருள்பொழிவு நிகழ்வு என்றும் அந்த பகுதியினை நாம் கூற முடியும். இறைப்பணி ஆற்றுகிற இறைப்பணியாளர்களிடத்திலே காணப்பட வேண்டிய மிக முக்கியமான சிறந்த பண்பு அன்பு அல்லது பாசம் என்கிற சிறந்த பண்பு வாழ்விற்கு தேவையான ஒன்றாக காணப்படுகின்றது. இந்த பண்பு பேதுருவினிடத்திலே இருக்கின்றதா என்பதை சோதித்து அறிந்த பின்புதான் பொறுப்பினை, பணி நிறைவேற்றுவதற்குரிய பொறுப்பினை ஆண்டவர் அவருக்கு கொடுக்கின்றார். அதற்கு காரணமும் உண்டு. அவரிடத்திலே ஆண்டவரோடு கூட இருந்தபோது உண்மையான அன்பு அவனிடத்தில் இல்லை என்பது ஆண்டவருக்கு தெரியும். அவன் இயேசுநாதரோடு கூட இருந்தபோது இருக்கைக்கு போட்டி போட்டவன், எல்லாவற்றிலும் முதன்மையானவனாக காணப்பட வேண்டும் என்று விரும்பினவன், அவரை எனக்கு தெரியாது என்று மறுதளித்தவன். அப்படி காணப்பட்ட பேதுரு இவனிடத்திலே போலி அன்பு காணப்படுகிறது என்பதை கண்டபடியினாலேதான் ஆண்டவர் அவனை சோதித்தறிய விரும்புகின்றார். என்று இறை மக்களிடத்திலே உண்மையான அன்பு, உண்மையான பாசம் அனைவரிடத்திலும் காணப்பட வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகின்றார். ஆனால் போலி அன்பின் தன்மை வாழ்க்கையிலே காணப்படும் போது ஆண்டவருடைய இரக்கங்களையும் கிருபைகளையும் வல்லமையினையும் வாழ்விலே நாம் கண்டுகொள்ள முடியாது. போலி அன்பின் தன்மையினை வாழ்வை விட்டு அகற்றி அன்புள்ளவர்களாக வெளிப்படையிலே காட்டி உள்ளான அளவிலே போலி அன்பின் தன்மையிலே வாழும் போது எந்த விதமான பலனையும் வாழ்விலே நாம் கண்டுகொள்ள முடியாது.
உண்மையான அன்பை திருச்சபை வாழ்விலே, சமூக வாழ்விலே, மக்களிடத்திலே நாம் காட்ட வேண்டும். அதான் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் எதிர்பார்க்கின்றார். அதற்கு உலக ஆசை, உலக சிந்தனைகள், உலகத்தை பற்றின காரியங்கள் அனைத்தும் வாழ்க்கையை விட்டு அகற்றப்பட வேண்டும். இங்கு பேதுருவினிடத்திலே போலி அன்பு காணப்பட்டதை கண்ட இயேசுநாதர் திருப்பணியின் பொறுப்பினை அவனுக்கு கொடுப்பதற்கு முன்பாக அவனை சோதித்தறிய விரும்பி 3 முறை ஆண்டவர் அவனிடத்திலே கேட்கிறார். என்னிடத்திலே அன்பா இருக்கிறாயா என்கிற கேள்வியினை கேட்டு அந்த அன்பை உறுதிப்படுத்தின பின்பு என் நாடுகளை மேய்ப்பாயாக என்கிற மேய்ப்பு பணியிலே அவரை ஈடுபடுத்துகின்றார். அவனை சரியான முறையிலே சோதித்து அறிந்து அவனுடைய வாழ்விலே காணப்படக்கூடிய போலி அன்பின் தன்மை அனைத்தும் முற்றிலுமாக அகற்றப்பட்ட பின்பு பொறுப்பினை ஆண்டவர் கொடுக்கின்றார். என் நாடுகளை மேய்ப்பாயாக என்கிற மேய்ப்பு பணியினை ஆண்டவர் அவனுக்கு கொடுக்கின்றார். இறை மக்களாகிய அனைவரும் அனைத்து மக்களிடத்திலும் பாசமாக, உண்மையான பாசத்துடன், அன்போடு, ஐக்கியமாக வாழும்போது அவர்களோடு ஆண்டவர் தங்கியிருந்து காத்துக்கொள்வதை, ஆசீர்வதிப்பதை வாழ்விலே காண முடியும். இஸ்ரவேலின் மேய்ப்பர்களுடைய வாழ்வை நாம் எடுத்துக்கொள்ளும் போது இவர்கள் ஆடுகள் மீது பாசம் இல்லாததினாலே அவர்கள் செய்தது கொழுமையான ஆடுகளை உண்டு மந்தையில் சிறந்தவற்றை தங்களுக்குரியதாக அவர்கள் மாற்றிக்கொண்டார்கள். அதை குறித்து ஆண்டவர் கூறுவது எசேக்கியேல் தீர்க்கதரிசி புத்தகம் 34வது அதிகாரம் 4வது வசனத்திலே, நீங்கள் பலவீனமானவைகளை பலப்படுத்தாமலும், நசல் கொண்டவைகளை குணமாக்காமலும், எலும்பு முறிந்தவைகளை காயங்கட்டாமலும், துரத்துண்டவைகளை திரும்ப கொண்டு வராமலும், காணாமற் போனவைகளை தேடாமலும் போய் பலாத்காரமும் கடூரமுமாய் அவைகளை ஆண்டீர்கள் என்று அவர்களை குறித்து ஆண்டவர் கூறுகின்றார். ஆனால் நல்ல மேய்ப்பன் மந்தையை தேடி சென்று சிதறுண்டவற்றை கூட்டி சேர்த்து நல்ல மேய்ச்சலை கொடுக்கிறான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 34வது அதிகாரம் 16வது வசனத்திலே படிக்கும்போது, நான் காணாமற் போனதை தேடி துரத்துண்டதை திரும்ப கொண்டு வந்து எலும்பு முறிந்ததை காயம் கட்டி நசல் கொண்டதை திடப்படுத்துவேன் என்று கூறுகின்றார். நல்ல மேய்ப்பனுடைய தன்மையினை வாழ்க்கையிலே பெற்று நல்ல மேய்ப்பனாக இந்த உலகத்திலே வாழ அழைக்கப்பட்டிருக்கின்ற அனைத்து மக்களும் அருள்பணியினை நிறைவேற்றுவதற்கு அனைத்து மக்களோடும் எந்த விதமான வேறுபாடுகள் என்று அனைத்து தரப்பு மக்களிடத்திலும் உண்மையான பாசத்துடன் வாழும்போது அங்கு இறையரசின் மகிமையினை நாம் கண்டுகொள்ள முடியும். அப்படிப்பட்ட ஒரு உயர்ந்த பொறுப்புடன் பணியினை நிறைவேற்றுவதற்கு ஆண்டவர் அனைவரையும் அழைத்து இந்த உலகத்திலே வைத்திருக்கின்றார். அனைவரும் அவர் பணியினை நிறைவேற்றுகின்ற அனைவரும் உண்மையான பாசத்துடன் அனைத்து மக்களோடும் இணைந்து பணியினை நிறைவேற்றுவதற்கு அனைவரும் தங்களை ஆயத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும். கடைசியாக பாட அனுபவித்தல். ஆயர் திருப்பணியிலே வெளிப்படக்கூடிய இன்னொரு தன்மை என்னவென்றால் பாடு அனுபவித்தல். ஆயர் திருப்பணியில் தன்னை ஈடுபடுத்தின தீமோத்தேயுவினிடத்திலே பவுலடிகளார் கூறுவது 2 தீமோத்தேயு 4வது அதிகாரம் 5வது வசனத்தில், நீயோ எல்லாவற்றிலும் பாடு அனுபவி என்று ஆண்டவர் பவுலடிகளார் கூறுகின்றார். நீயோ எல்லாவற்றிலும் பாடு அனுபவி என்று குறிப்பிடுகின்றார். பாடு அனுபவித்தல் இறைப்பணியிலே தவிர்க்க இயலாத ஒன்றாக காணப்படுகின்றது. அநீதியை கண்டித்து நல் உபதேசத்துடன் புத்தி சொல்லி நீதியை நிலைநாட்ட முயற்சி செய்வதுதான் இறைப்பணியின் தன்மையாக காணப்படுகின்றது. இது நீதிக்கான போராட்டம் என்றும் நாம் கூற முடியும். இந்த போராட்டத்திலே ஈடுபடும் போது பலவிதமான பாடுகளை சந்திக்கக்கூடியது வரும். இறைப்பணியை செய்து கொண்டிருந்த, இறைப்பணி ஆற்றிக் கொண்டிருந்த பவுலடிகளார் அருட்பணியிலே வந்த பாடுகளின் மத்தியிலும் மகிழ்ச்சியோடு காணப்பட்டேன் என்று குறிப்பிடுகின்றார். தன்னுடைய வாழ்க்கையில் அடைந்த பாடுகள் ஏராளம் உண்டு. 2 கொரிந்தியர் 11வது அதிகாரம் 23வது வசனத்திலிருந்து 28வது வசனம் வரை உள்ள பகுதியிலே படிக்கும் போது
அவர் அடைந்த பாடுகளை குறித்து அங்கு அவர் குறிப்பிடுகின்றார். இதன் மத்தியிலும் இறை நம்பிக்கையிலே அவர் உறுதியாக நிலைத்திருந்து அந்த பாடுகளின் மத்தியிலும் ஆண்டவரை மகிமைப்படுத்தி வாழ்கின்றார். எரேமியா தீர்க்கன் ஜனங்களிடத்திலே காணப்பட்ட தவறுகளை சுட்டிக்காட்டி அவர்களை எச்சரித்தபடியினாலே அவருடைய வாழ்க்கையிலும் பாடுகள் வருகின்றது. பால் கிணத்திலே தூக்கி போடப்பட்டார், பட்டினி போடப்பட்டார், அடிக்கப்பட்டார், காவலில் அடைக்கப்பட்டார். அத்தகைய பாடுகளின் மத்தியிலும் ஆண்டவர் அவரோடு கூட இருந்தபடியினாலே இறைப்பணியினை வலுவாக அவரால் நிறைவேற்ற முடிந்தது. இறை உறவிலே நிலைத்திருந்து வாழும்போது பாடுகளின் மத்தியிலும் கர்த்தரை மகிமைப்படுத்தி வாழ முடியும். இறைப்பணியினை நிறைவேற்றுவதற்கு தன்னை அர்ப்பணித்த பேதுரு கூறுவது 1 பேதுரு 4வது அதிகாரம் 16வது வசனத்தில், ஒருவன் கிறிஸ்தவனாயிருப்பதால் பாடுபட்டால் வெட்கப்படாமல் இருந்து தேவனை மகிமைப்படுத்த கடவன் என்று கூறுகின்றார். அவ்வாறு கூறின பேதுரு பொறுப்புள்ள அர்ப்பணியினை நிறைவேற்றினாலே சிலுவையிலே தலைகீழாக அறைந்து கொல்லப்படுகின்றார். மேலை நாட்டு மிஷனரிகளாய் இந்தியா வந்து இறைப்பணியினை செய்த அநேகர் கிறிஸ்துவுக்காக பாடுகளை அனுபவித்ததை அநேகருடைய வாழ்விலே நாம் கண்டுகொள்ளவும் முடிகின்றது. யூத சமயத்தின் சார்பாக நின்று ஹிட்லரின் தவறுகளை சுட்டிக்காட்டின பான் பகார் என்று சொல்லக்கூடிய இறையியலாளரை சித்திரைவதை செய்து தூக்கிலிட்டு கொல்லுகின்ற ஒரு பயங்கரமான ஒரு இரத்த சாட்சியாக மரிக்கின்ற ஒரு அனுபவம் அவருடைய வாழ்க்கையிலே வருகின்றது. கொரியா நாட்டிலே நடந்த போரில் 500 போதகர்களை பிடித்து துப்பாக்கியினாலே சுட்டு கொல்லுகின்றார்கள். 2000 தேவாலயங்கள் சூறையாடப்பட்டு எரிக்கப்படுகின்றது. இன்கவும் என்று சொல்லக்கூடிய இடத்திலே ஒரு போதகரையும் அவருடைய மனைவி அவருடைய 3 பிள்ளைகள் பிடித்து ஒரு பெரிய குழியிலே வைத்து, நீ கிறிஸ்துவை மறுதலித்தால் குடும்பத்தோடு தப்புவிக்கப்படுவீர்கள், இல்லையென்றால் குடும்பத்துடன் குழியில் புதைத்து விடுவோம் என்று அவர்களை பயமுறுத்துகின்றார்கள். இதை கேட்ட பிள்ளைகள், அப்பா அப்பா எங்களை நினைத்துக் கொள்ளுங்கள், நாங்கள் சாவதை விரும்பவில்லை என்று கதற ஆரம்பிக்கின்றார்கள். அந்த நேரத்திலே போதகரின் மனைவி கூறியது, நீங்கள் கவலைப்பட வேண்டாம், இன்று நாம் அனைவரும் ராஜாதி ராஜாவாம் கிறிஸ்துவோடு உணவு சாப்பிட போகிறோம் என்று கூறிவிட்டு இந்த சீட் பை அண்ட் பை என்று சொல்லக்கூடிய ஆங்கில பாடலை பாட ஆரம்பித்தார்கள். அவர்கள் குடும்பமாய் மண்ணால் மூடப்பட்டு மறைமைக்குள் சென்று விடுகின்றார்கள். அதை பார்த்து கொண்டிருந்த அத்தனை பேரும் அவர்கள் முகத்தின் ஒளியினை கண்டு கிறிஸ்துவை அவர்கள் ஏற்றுக்கொள்ளுகின்றார்கள். இறைப்பணியினை நிறைவேற்றும் போது பாடுகளும் துன்பங்களும் அதனூடாக வரும். கிறிஸ்துவில் உறுதியான நம்பிக்கை வைத்து வாழும்போது ஆண்டவர் துணையாக இருந்து நடத்துவதையும் இறைவாழ்வின் அனுபவத்தை தந்து மகிழ்ச்சியுடன் வாழ்வதற்கேற்ப கர்த்தர் அனைவரையும் காத்துக்கொள்வதையும் வாழ்விலே காண முடியும். உலகத்தை நம்பி அல்ல, ஆண்டவரோடு இணைந்து ஆண்டவருக்கு ஏற்படைய நிலைமையில இறைப்பணியினை ஆற்றும் போது எத்தகைய பாடுகள் துன்பங்கள் கடினங்கள் வந்தாலும் கர்த்தர் துணையாக இருந்து வழிநடத்துவதை வாழ்விலே கண்டுகொள்ள முடியும். அருள்பொழிவு திருப்பணி கடவுளால் ஏற்படுத்தப்பட்ட ஒரு உன்னத பணியாக காணப்படுகின்றது. இந்த பணியினை குறித்து சிந்திக்கின்ற நாம் ஆண்டவரோடு இணைந்து ஆண்டவர் காட்டுகின்ற பாதையிலே இறைப்பணியினை நிறைவேற்றுவதற்கு அனைவரும் தங்களை ஆயத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும். தூய ஆவியானவருடைய துணையுடன் ஆண்டவர் காட்டுகின்ற வழியிலே வாழ்வினை அமைத்து உன்னத பணியினை நிறைவேற்றி இறையரசை இந்த உலகத்திலே கட்டி எழுப்புவதற்கு அனைவரும் தங்களை ஆயத்தப்படுத்திக் கொள்ள முற்படுவோம். ஆண்டவர் தொடர்ந்து அனைவரை ஆசீர்வதித்து நல்வாழ்வினை தந்து அவர் பணியினை நிறைவேற்றுவதற்குரிய ஆற்றலையும் பலனையும் கிருபைகளையும் வல்லமையினை தந்து அனைவரையும் பலப்படுத்தி காத்துள்வாராக. ஆமீன். ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்ட அனைவரும் இந்த விசுவாசத்தை
பொதுவான அப்போஸ்தலர் விசுவாச பிரமாணத்தின் மூலமாக அறிக்கை செய்வோம். வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய கடவுளை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவையும் விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்தாவியினாலே கன்னிமரியாளிடத்தில் உயிர்ப்பித்து பிறந்தார். பொந்தி பிலாத்துவின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். 3ஆம் நாள் மரித்தோர்த்தின் எழுந்திருந்தார். பரமண்டலத்திற்கேறி சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய கடவுளின் வலது பார்சத்தில் வீற்றிருக்கிறார். அவ்விடத்திலிருந்து உயிருள்ளோரையும் மரித்தோரையும் நியாயந்தீர்க்க வருவார். பரிசுத்தாவியை விசுவாசிக்கிறேன். பொதுவாக இருக்கிற பரிசுத்த சபையோ, பரிசுத்தவான்களுடைய ஐக்கியமோ, பாவ மன்னிப்போ, மரித்தோர் உயிர்த்தெழுதலோ, நித்திய ஜீவனும் உண்டென்று விசுவாசிக்கிறேன். ஆமென். ஞான பாடல் 232 பாடுவோம். என் மேய்ப்பர் இயேசு கிறிஸ்து தான், நான் தாழ்ச்சி அடையேனே. ஆட்கொண்டோர் சொந்தமான நான் குறை அடைகிறேனே. ஞான பாடல் 232. ஜெபம் செய்வோம். தம்முடைய பணியினை நிறைவேற்றுவதற்காக தேர்ந்தெடுத்து அழைத்து ஆற்றல் படுத்தி நன்மையினால் நிறைத்து நடத்துகின்ற நல்ல பிதாவே, ஆண்டுடைய பணியினை நிறைவேற்றுவதற்காக அழைக்கப்பட்டிருக்கின்ற அனைவரும் எவ்விதமாக வாழ வேண்டும், செயல்பட வேண்டும் என்கிற உண்மைகளை கற்றுக்கொள்ள ஆண்டவர் அருள் புரிந்தீர். ஆண்டுடைய வார்த்தைகளை நிலைத்திருந்து ஆண்டவருக்கு ஏற்ற முறைமையிலே தங்களுடைய பணிகளை அமைத்து ஆண்டவரை மகிமைப்படுத்தி
ஆண்டவர் தருகின்ற நிறைவான வாழ்வினை பெற்று மகிழ்ச்சியோடு வாழ்வதற்கு ஏற்ப அனைவரும் தங்கள் வாழ்வை ஆயத்தப்படுத்திக் கொள்ள கர்த்தர் உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். இந்த தொழுகையிலே பங்கேற்ற எல்லாரையும் உடைய கரங்கள் அர்ப்பணிக்கிறோம். அனைவரையும் ஆண்டவர் ஆசீர்வதியும். எந்த விதமான தீமைகளுக்கும் எவரையும் ஒப்புக் கொடுக்காமல் சுகமாக மகிழ்ச்சியோடு ஆண்டவரை மகிமைப்படுத்தி வாழ கர்த்தர் அருள்புரியும்படியாக ஜெபிக்கிறோம். தம்முடைய சமாதானம் எப்பொழுதும் அனைத்து மக்களோடும் நிறைவாக தங்கியிருக்கும்படி மன்றாடுகிறோம். காணப்பட்ட குறைகள் எல்லாவற்றையும் மன்னியும். இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறோம். ஜெபங்கேளும் பிதாவே. சமாதானத்துடன் வாழுங்கள். சமாதானத்தின் ஆண்டவர் அனைவரோடும் கூட இருப்பாராக. நமது ஆண்டவர் மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையோ, பிதாவாகிய கடவுளுடைய அன்பு, பரிசுத்தாவினுடைய நிறைவான ஆசீர்வாதம் அனைவரோடும் எப்பொழுதும் சதா காலங்களிலும் நிறைவாக தங்கியிருப்பதாக.